எக்ஸசைஸ் 2.6ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ அடிக்கடி 12th கேட்கக்கூடிய ஒரு சம் இது. ஸோ இது வந்து ஈஸியான சம் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஐஎம்னா இமேஜினரி. ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z + 1 பை iz + 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். அதில் எது இமேஜினரி பார்ட் வருதோ அதை நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். 0ன்னு எடுத்துக்கிட்டு அந்த 0 எடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2x² + 2y² + x - 2y = 0. இந்த ஆன்சர் நம்ம கொண்டு வரணும். ஸோ அவங்க ஆன்சர் அதில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஈஸியாக வந்து அந்த சம்முக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம். சரி வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இமேஜினரி பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை மட்டும் ஃபர்ஸ்ட் தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது 2z + 1 பை iz + 1 இஸ் ஈக்குவல் டு இப்போ 2 இன்ட்டு z இருக்குல்ல, இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐஒய் பிளஸ் 1 பை ஐ இன்ட்டு திரும்பி இந்த இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐஒய் பிளஸ் 1. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்ட்டு எக்ஸ் 2x, அடுத்து 2 இன்ட்டு ஐஒய் 2yi, நெக்ஸ்ட் இந்த பிளஸ் 1 அப்படியே போட்டலாம் பை கீழே ஐ இன்ட்டு எக்ஸ் xi, ஐ இன்ட்டு ஐஒய் வந்து பிளஸ் ஒய் i², அடுத்து இந்த பிளஸ் 1 அப்படியே போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2xம் இந்த 1 ரெண்டுமே ரியல் பார்ட்டு. ஐ வரலைன்னா அது வந்து ரியல் பார்ட்டு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம 1 எழுதிக்கிறோம். 2x + 1 அது வந்து ரியல் பார்ட், அதை தனியாக எடுத்துக்கோங்க. அடுத்து இமேஜினரி பார்ட் வந்து 2yi, அதை தனியாக எழுதிக்கிறோம் பை கீழே வந்து xi ப்ளஸ் ஒய் இன்ட்டு i² பார்த்தீங்கன்னா i² என்ன வேல்யூனா -1, அடுத்து இந்த +1 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 2x + 1 ப்ளஸ் 2yi பை இப்போ இதில் பார்த்தோம்னா இது ரெண்டுமே ரியல் பார்ட்டு. -y + 1, அப்போ 1 - y அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். அடுத்து இமேஜினரி பார்ட்டு செகண்ட் எழுதிக்கோங்க ப்ளஸ் xi. ஸோ இதை வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி டிவிஷனில் வரும்பொழுது கீழே என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கோ அதோட காஞ்சுகேட் எடுத்து மேலேயே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ காஞ்சுகேட்னா ஒன்றுமே இல்லை, இந்த சிம்பிளை மட்டும் மாற்ற போகிறோம். இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு போடணும். அதாவது இங்கே ஒன்று ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ் போட போகிறோம். அப்போ 1 - y xi பை அதே போல் 1 - y xi. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நமக்கு வந்து இமேஜினரி பார்ட் தான் தேவை. ஸோ இப்போ இது வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது ரியலையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரியல் தான் கிடைக்கும். ஸோ அது தேவையில்லை. இதுவும் ரியல் இதுவும் ரியல், அப்போ அது நீங்கள் தேவையில்லை. செகண்ட் இது ரியல், இது வந்து இமேஜினரி, அப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. -x இன்ட்டு 2x + 1. அடுத்து இதை வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது இது இமேஜினரி இது வந்து ரியல், அப்போ இது ரெண்டையும் எடுத்துட்டோம்னா ப்ளஸ் 2y இன்ட்டு 1 - y. அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுமே இமேஜினரி, ஐ இருக்கு. அப்போ ரெண்டுமே இமேஜினரியாக இருந்தால் அது ரியலாக மாறிடும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை பை கீழே. ஸோ இது வந்து ரியல் இது ரியல், அப்போ அதை விட்டுடலாம். அடுத்து இது ரியல் இது இமேஜினரி, அப்போ -x இன்ட்டு 1 - y. இது இமேஜினரி இது ரியல் ப்ளஸ் x இன்ட்டு 1 - y. இது இமேஜினரி இது இமேஜினரி, அப்போ அதை ரெண்டையும் விட்டுடலாம். ஸோ இது என்ன அப்படின்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z + 1 பை iz + 1 இது கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ஆன்சர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0 வரும்பொழுது நம்ம வந்து வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 0 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் இந்த டைம் 0 ஆயிடும், மேலே இது மட்டும் தான் இருக்கும். இப்போ -x இன்ட்டு 2x + 1 ப்ளஸ் 2y இன்ட்டு 1 - y இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. -x இன்ட்டு 2x 2x² -2x², -x இன்ட்டு 1 -x, 2y இன்ட்டு 1 2y, 2y இன்ட்டு -y -2y² இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு எப்பவுமே x² தான் ஃபர்ஸ்ட் எழுத போகிறோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒன்று மைனஸ் வந்திருக்கு, அந்த மைனஸ் வரக்கூடாது. ஸோ அதனால டோட்டலாக மல்டிப்ளை பை -1, எல்லாத்தையும் -1 மல்டிப்ளை பண்ணீங்க. அப்போ என்ன எல்லாமே சிம்பிள் மாறிடுமா. அப்போ இது வந்து 2x², அடுத்து ப்ளஸ் எக்ஸ், இங்கே -2y, இங்கே ப்ளஸ் 2y² இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஆன்சரில் கொடுத்துருக்க மாதிரி அப்படியே ஆர்டர் அப்படி எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட்டு x², 2x², அடுத்து y², 2y², அடுத்து x ப்ளஸ் x, அடுத்து -2y இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கொடுத்துருக்க ஆன்சர் அப்படியே வந்துச்சு. லாஸ்ட்டில் ஹென்ஸ் ப்ரூவ்ட்.